பாகம். பனி. புல்நுனி மேல் நீர் போல நிலையாமை என்றெண்ணி எண்ணியே செய்கின அறவினை. நாலடியார். நல்ல செய்தி. தலை தீபாவளிக்கு பிறகு இன்னும் 2 தீபாவளிகள் வந்துவிட்டு போயின. கார்த்திகை முடிந்து மார்கழி மாதம் பிறந்தது. பருவ காலங்கள் எந்த பஞ்சாங்கம் அல்லது காலண்டரை வைத்துக்கொண்டு தேதி பார்க்கின்றனவோ தெரியவில்லை. அதிலும் மற்ற பருவங்கள் கொஞ்சம் முன்பின்னாக வந்தாலும் வரும் பனிக்காலம் மட்டும் தேதி தவறி வருவது கிடையாது. கார்த்திகை எப்போது முடிய போகிறது, மார்கழி எப்போது பிறக்கப் போகிறது என்று பார்த்து கொண்டிருந்து மார்கழி பிறந்ததும் பனியும் தொடங்கிவிடுகிறது. ஜனங்களும் கம்பளி சோக்காய், பனிக்குள்ளாய், காஷ்மீர் சால்வை, கோரைப்பாய் ஆகியவற்றை தேடத் தொடங்குகின்றார்கள். அந்த மாதங்களில் அதிகாலையில் எழுந்திருப்பதற்காக சாதாரணமாய் யாருக்கும் மனம் வருவதில்லை. பக்திகளின் உதய கீதத்தை கேட்டதும் போர்வையை இழுத்து போர்த்தி கொள்ளத்தான் தோன்றும். ஆனால் மார்கழி மாதம் மதி நிறைந்த நன்னாள் என்பதை நினைத்து அதிகாலையில் பஜனை செய்ய விரும்பும் பக்தர்களும் குடுகுடுப்பு பாண்டிகளும் மட்டும் பனியையும் குளிரையும் அலட்சியம் செய்யாமல் எழுந்து விடுவார்கள். ஒரு நாள் அதிகாலையில் சம்பு சாஸ்திரி வழக்கம் போல விழித்து கொண்டார். ஆனால் உடனே படுக்கையிலிருந்து எழுந்திருக்கவில்லை. அவசரமாய் எழுந்து என்ன ஆக வேண்டும் என்று தோன்றியது. 3 வருஷத்திற்கு முன்பு வரையில் மார்கழி மாதம் என்றால் நெடுங்கரை கிராமத்தில் பிரமாதமாய் இருக்கும். அதிகாலையில் வீதி பஜனை நடக்கும். பிறகு சம்பு சாஸ்திரியின் வீட்டில் பூஜை, ஹாரத்தி, பொங்கல் பிரசாத விநியோகம் எல்லாம் உண்டு. அதெல்லாம் இப்போது பழைய ஞாபகமாகி விட்டது. சாஸ்திரியை ஜாதி பிரதிஷ்டம் செய்த வருஷத்தில் வீதி பஜனை நின்று போயிற்று. காலை வேளையில் பொங்கல் பிரசாதத்திற்காக அவர் வீட்டுக்கு யாரும் போகவில்லை. ஊரார் ஜாதி பிரதிஷ்டம் பண்ணியது இந்த ஒரு காரியத்துக்காக நல்லதாய் போயிற்று என்று மங்களம் மனதிற்குள் எண்ணிக்கொண்டாள். அடுத்த வருஷத்தில் ஜாதி கட்டுப்பாடு தளர்ந்து விட்டது. ஊரில் தீக்ஷருடைய கிருமித்தனங்களை பொறுக்க முடியாத சிலர் பகிரங்கமாகவே சம்பு சாஸ்திரியின் கட்சி பேச தொடங்கினார்கள். பிறகு பெயருக்கு ஏதோ பிராயச்சித்தம் என்று நடந்தது. இப்போது அக்ரஹாரத்தில் அநேகர் சாஸ்திரி வீட்டுக்கு வந்து போய் கொண்டிருந்தார்கள். ஆனால் முன்பு போல சம்பு சாஸ்திரிக்கு வாழ்க்கையில் உற்சாகம் இல்லை. முன்பு மாதிரி பணச்செலவு செய்வதற்கு வேண்டிய வசதிகளும் இல்லை. சாவித்ரி புருஷன் வீட்டுக்கு போகாமல் இருந்து அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய பாரமாய் இருந்து கொண்டிருந்தது. ஆகவே ஏகாதசி பஜனை, மார்கழி பஜனை எல்லாம் நின்று போயின. ஆனால் சாஸ்திரி காலையில் எழுந்திருப்பது மட்டும் நிற்கவில்லை. அதுவும் அதிகாலையில். தாம் எழுந்திருக்கும் போது சாவித்திரியை எழுப்பிவிட்டு தடாகத்திற்கு போவார். பனிக்காலத்தில் அதிகாலத்தில் வெத என சூடாயிருக்கும் குளத்து ஜலத்தில் ஸ்நானம் செய்வது ஒரு ஆனந்தமாயிருக்கும். பிறகு சூரியோதயம் வரை காத்திருந்து சூரிய நமஸ்காரம் செய்வார். பனிக்காலத்தில் சூரியன் கிளம்பி கொஞ்ச நேரம் வரையில் பனிப்படலம் சூரியனை மறைத்து கொண்டிருக்கும். இப்படித்தானே மாயமாய் ஆகின்ற பனி ஆத்ம சூரியனை ஜீவனுடைய கண்ணுக்கு புலப்படாமல் மறைத்து கொண்டிருக்கிறது என்று வேதாந்த விசாரணை செய்வார். அவர் வீட்டுக்கு திரும்பி வருவதற்குள் சாவித்ரி எழுந்திருந்து படங்களுக்கு அலங்காரம் செய்து விளக்கேற்றி வைத்து பூஜைக்கு எல்லாம் எடுத்து வைத்திருப்பாள். சாஸ்திரி வந்ததும் பூஜை செய்துவிட்டு வேறு காரியங்களை பார்ப்பார். இன்று வழக்கம் போல அதிகாலையில் விழித்து கொண்டவர் பழைய நாளில் மார்கழி பஜனை எவ்வளவு விமர்சையாய் நடந்தது என்பதை பற்றி சிறிது நேரம் சிந்தித்து கொண்டிருந்தார். பிறகு ஒரு பெரும் மூச்சு விட்டு அம்மா சாவித்ரி எழுந்திரு அம்மா என்றார். அதே சமயத்தில் மனதிற்குள் ஐயோ, இந்த குழந்தையின் கஷ்டம் எப்போது தீரப்போகிறதோ தெரியவில்லையே என்று ஏங்கினார். அப்போது வாசலில் குடுகுடுப்பாண்டி நல்ல செய்தி வருது, நல்ல செய்தி வருது, குடுக் குடுக் குடுக், ஐயா வீட்டுக்கு நல்ல செய்தி வருது, செய்தி வருது, நல்ல செய்தி வருது, குடுக் குடுக் என்று சொல்லி கொண்டு போனான். சாஸ்திரியின் குரலை கேட்டு சாவித்ரி மட்டும் விழித்து கொள்ளவில்லை, மங்களமும் விழித்து கொண்டாள். அவள் எழுந்து போகையில் நல்ல செய்தி வரும், நல்ல செய்தி வரும், 2 வருஷமாய்தான் காத்துட்டு இருக்கு,
வந்த பாட்டை காணும். இந்த துருக்கியின் தலையிலே பகவான் என்ன எழுதியிருக்கிறாரோ என்று சொல்லிக்கொண்டே போனாள். ஹே ராமச்சந்திரா என்றார் சாஸ்திரியார். பிறகு, அவள் கிடக்கா குழந்தை, நீ போய் பூஜைக்கு ஆக வேண்டியதை பார் என்றார். சாஸ்திரி சாவித்ரி புருஷன் வீட்டிற்கு போகாமல் இருப்பதை பற்றி மங்களம் இடித்து காட்டியது இது முதல் தடவை அல்ல. எத்தனையோ தடவை அவள் இந்த மாதிரி சொல்லி சொல்லி சாவித்திரிக்கு காய்த்து போயிருந்தது. எனவே சாதாரணமாக அவள் அதை அலட்சியம் செய்வதில்லை. ஆனால் இன்றைய தினம் அவளுடைய மனம் ரொம்பவும் புண்பட்டு போயிற்று. ஏனெனில் வாசலில் குடுகுடுப்பாண்டி நல்ல செய்தி வருது, நல்ல செய்தி வருது என்று கூறிய போது மங்களத்திற்கு தோன்றிய அதே எண்ணம் சாவித்திற்கும் தோன்றியது. ஒருவேளை இன்றைக்கு நல்ல செய்தி வரக்கூடாதா? என்னை அனுப்பி வைக்கும்படி அவளிடமிருந்து கடிதம் வரக்கூடாதா என்று அவள் மனம் ஏங்கிற்று. அந்த சமயத்தில் மங்களம் அந்த மாதிரி எடுத்து காட்டியபடியினால் சாவித்திற்கு துக்கம் அடைத்து கொண்டு வந்தது. முடிந்த வரையில் துக்கத்தை அடக்கி கொண்டு சாவித்ரி தந்தையின் பூஜைக்கு ஆக வேண்டிய காரியங்களை பார்த்தாள். பிறகு வீட்டு வேலைகளையும் செய்தாள். எல்லாம் ஆன பிறகு காமரா உள்ளிற்குள் போய் காகிதம், பேனா, மைக்கூடு எடுத்துக்கொண்டு வந்து கடிதம் எழுத தொடங்கினாள். யாருக்கு கடிதம் எழுதினாள் என்று சொல்லவும் வேண்டுமா? காரியம் செய்யும்போது, கதை கேட்கும்போதும், கடவுளை தியானிக்கும் போதும், உண்ணும் போதும், உறங்கும் போதும் யாருடைய நினைவாக இருந்தாலோ அந்த மகா ஸ்ரீதரன் பிஏவுக்கு தான். என் உயிருக்கு உயிரான பிராணநாதருக்கு தங்கமடியாள் சாவித்ரி ஆனந்த கோடி நமஸ்காரம். இப்படி எழுதி சாவித்ரி நிறுத்தினாள். இதுவரையில் இந்த மாதிரி எத்தனை கடிதம் எழுதியிருக்கிறோம் என்பது ஞாபகம் வந்தது. குறைந்தது 10-12 கடிதங்கள் இருக்கும். அவையெல்லாம் என்ன ஆயின? மங்களம் அதிகாலையில் சொன்னது ஞாபகம் வந்தது. இந்த துருக்கியின் தலையெழுத்து எப்படி இருக்கிறதோ? ஆமாம், இந்த துருக்கியின் ஜனமத்தில் தலையெழுத்து சரியில்லாத போது எத்தனை கடுதாசி எழுதிதான் என்ன பிரயோஜனம்? பாவம், சாவித்ரி தன்னை புக்கத்துக்கு அழைத்து போகாததன் காரணம் ஊரிலே தங்களை ஜாதி பிரதிஷ்டம் பண்ணி வைத்திருந்ததுதான் என்று நம்பியிருந்தாள். ஆனால் தலை தீபாவளிக்கு 4 நாட்களுக்கு பிறகு கல்கத்தாவிலிருந்து கடிதம் வந்தது. அதில் அந்த மாதிரி தான் எழுதியிருந்தது. ஊரார் அவர்களை ஜாதி பிரதிஷ்டம் செய்து வைத்திருப்பதாக செய்தி கிடைக்கிறதென்றும், சாஸ்திரியின் காரியங்கள் தங்களுக்கும் கட்டோடு பிடிக்கவில்லை என்றும், வீட்டிலே ஒரு பெண் இருக்கிறாளே என்பதை உசிதித்தாவது ஜாக்கிரதையாய் நடந்து கொள்ள வேண்டாமா என்றும், இத்தகைய நிலைமையில் தலை தீபாவளிக்கு வர பிடிக்காதபடியால் வரவில்லை என்றும் கடிதம் சொல்லிற்று. இந்த கடிதம் வந்த பிறகு சாவித்ரியின் ஏமாற்றம் எல்லாம் ஊராரின் மேல் கோபமாக மாறிற்று. அவர்கள் ஏதோ இல்லாததும் பொல்லாததும் எழுதியிருக்க வேண்டும் என்றும், அதனால்தான் வரவில்லை என்றும், உண்மை விவரங்கள் தெரியும் போது மாப்பிள்ளையும் சம்பந்திகளும் தீபாவளிக்கு வராததை பற்றி வருத்தப்படுவார்கள் என்றும் அவள் எண்ணினாள். ஆகவே அப்பாவை விவரமாக கடிதம் எழுதியபடி அடிக்கடி தூண்டினாள். அவரும் எழுதினார். 1 தடவை, 2 தடவை, 3 தடவை எழுதினார். ஒன்றுக்காவது பதில் கிடையாது. பிராயச்சித்தம் செய்து கொண்டு ஊர் கட்டுப்பாட்டு நிவர்த்தியான பிறகு மறுபடியும் கடிதம் எழுதினார். அப்போதும் பதில் இல்லை. சில நாட்களுக்கு பிறகு சாந்தி கல்யாணம் எப்போது வைத்துக்கொள்வதாக உத்தேசம் என்று கேட்டு எழுதியதற்கு அதே கதிதான். ஒரு நாளைக்கு சம்பு சாஸ்திரி, அம்மா சாவித்ரி, நான் எத்தனையோ கடிதம் எழுதியாச்சு, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீயாவது உன் ஆத்துக்காரருக்கு ஒரு கடிதம் எழுதி பாருமா என்றார். சாவித்ரியின் உள்ளத்தில் இந்த எண்ணம் வெகு நாளாக இருந்து கொண்டிருந்தது. தகப்பனாரே சொன்னதும் உடனே கடிதம் எழுத தொடங்கினாள். ஸ்ரீதரனிடம் தனக்குள்ள அன்பையும் இத்தனை காலமாக அவரை பார்க்காததால் தான் அனுபவிக்கும் துக்கத்தையும், உடனே அவரை வந்து அடைய தன் உள்ளம் துடித்து கொண்டிருப்பதையும் அவளால் முடிந்த வரையில் உருக்கமாக எழுதினாள். இந்த கடிதத்திற்கு உடனே பதில் வரும் என்று சாவித்ரி நம்பினாள். தினம்தோறும் தபால்காரன் வரவை ஆவலுடன் எதிர்பார்த்தாள். 2 வாரம் வரையில் பதில் வராமல் போகவே, ஒருவேளை போய் சேரவில்லையோ என்னவோ என்று மறுபடியும் எழுதினார். இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி மனதை தேய்ச்சி கொண்டு சென்ற 7-8 மாதத்தில்
10 கடிதங்கள் எழுதிவிட்டாள். ஆனால் பாவம், இந்த கடிதங்கள் எல்லாம் அவள் எதிர்பார்ப்பதற்கு நேர்பலனாக பலனை அளித்து வந்தன என்பது அவளுக்கு எப்படி தெரியும்? ஆம், அவளுடைய கடிதம் ஒவ்வொன்றையும் ஸ்ரீதரவனுக்கு அவள் மேலிருந்த வெறுப்பை அதிகப்படுத்தியதே வந்தன. மேல் விலாசத்தில் அவளுடைய குழந்தை கையெழுத்தை பார்த்ததுமே அவனுக்கு கோபமாய் வரும். ஐயோ, இந்த பிராபத்தை கொண்டு வந்து என் குளத்திலேயே கொட்ட வேண்டும் என்று எண்ணுவான். யாரையாவது பார்த்துவிடப் போகிறார்களோ என்ற பயத்துடன் கடிதத்தை அவசரமாக பார்த்துவிட்டு சில சமயம் படிக்காமலேயே சுக்கு நூறாக கிழித்து போட்டு விடுவான். சாவித்திரியின் கடிதங்களில் அவள் காட்டியிருந்த விஷயம், பயபக்தி, உருக்கம் எல்லாம் அவன் மனதில் அருவருப்பையே உண்டாக்கின. இதை அறியாத சாவித்திரி மேலும் 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 கடிதம் எழுதி போட்டு கொண்டிருந்தாள். சம்பு சாஸ்திரியும் சலிக்காமல் அம்பாளை வேண்டிக் கொண்டு அவளுடைய கடிதங்களை தபாலில் சேர்த்து வந்தார். கடைசியாக சாவித்திரி இன்றைய தினம் கடிதம் எழுத ஆரம்பித்த போது இதுதான் அவருக்கு நாம் எழுதும் கடைசி கடிதம் என்று தீர்மானம் கொண்டாள். மேஜையின் மீதிருந்த செல்லுடாய்ட் பொம்மையை பார்த்த வண்ணம், பாப்பா, இந்த கடிதத்துக்காவது அவளிடமிருந்து பதில் வந்தால் போச்சு, இல்லாமற் போனால் நான் கிணற்றிலேயோ குளத்திலேயோ விழுந்து செத்து போய்விடுவேன். அப்புறம் உன்னோடு யார் விளையாடுவார்கள் என்று மனதிற்குள் சொல்லி கொண்டாள். அப்பொழுதுதான் 3 வயதிலே கிணற்றில் விழுந்ததாக அப்பா சொன்னது ஞாபகம் வந்தது. ஐயோ, அப்போதே நான் செத்து போயிருக்க கூடாதா? பாவி நல்லான், எதற்காக என்னை எடுத்தான் என்று நினைத்து பெருமூச்சு விட்டாள். பிறகு மனதை திடப்படுத்தி கொன்று ஒருவாறு கடிதத்தை எழுதி முடித்தாள். அந்த சமயத்தில் சம்பு சாஸ்திரி, அம்மா சாவித்ரி, உன் களி தீர்ந்து விட்டதம்மா என்று சொல்லிக்கொண்டே உள்ளே வந்தார்.